ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு குக்கர். இந்த குக்கரோட டேபிளில் வந்து 1.5 லிட்டர்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு, பட் இட் இஸ் ஹாஃப் லிட்டர் குக்கர். இதை வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன், விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இது வந்து காலங்காத்தால் நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை லஞ்சு, ஸ்கூலு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு காய் வைக்கணும் அப்படின்னா இந்த குக்கரில் சமைச்சிட்டோன்னா முடியுது. அண்ட் ஈவன் வெஜ் பிரியாணிஸ், ஒரு ஒன் பாட் மீல் மாதிரி சின்ன பசங்களுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் அ ஹாஃப் லிட்டர் குக்கர். அண்ட் இது வந்து ஒரு 3/4 கிளாஸ் ரைஸ் வந்து இதில் நம்ம சமைக்க முடியும். வித் வெஜ்ஜீஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக 3/4 கிளாஸ் ரைஸு வித் வெஜ்ஜீஸ் ஒரு நான்வெஜ் ஆஃப் யோர் சாய்ஸ் அதை போட்டு சமைச்சிடலாம். இல்லை வெறும் வெஜிடபிள் மட்டும் வேக வைக்கணுன்னா ஒரு 2 விசில் விட்டாலே வெஜிடபிள் நல்லா வெந்துடும். ஈவன் சாம்பார் சமைக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வெறும் வெஜிடபிள் மட்டும் நம்ம வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா சாம்பாரில். ஸோ இதில் ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வந்துடுது. அதனால நம்மளுக்கு இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி என்னோடய 2வது குக்கர். ஃபர்ஸ்ட் குக்கர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹவ் பாட் திஸ் ஃபார் மை மதர். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி சின்ன குக்கர் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சு நான் வாங்கினேன். இந்த பிராண்டு வந்து கிருஷ்ணா பிராண்ட் அப்படின்ற ஒரு பிராண்டு. இதுக்கு வந்து வாரண்ட்டி பேப்பர்ஸும் இருக்குது. அண்ட் இதை வாஷ் பண்ணி அது லெமன் வாட்டரில் பாயில் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணி யூ கேன் ட்ரை திஸ். பிகாஸ் இதோட காஸ்ட்டும் ஜாஸ்தி இல்லை. இட் இஸ் அரௌண்ட் 499, தட் இஸ் அரௌண்ட் 500 ருபீஸ். ஸோ 500 ருபீஸில் நம்ம வேலை சீக்கிரமாக முடியுது அப்படின்னா நான் நினைக்கிறேன் எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை திஸ் அவுட். ஸோ டூ செக் திஸ் அவுட் வென் யூ விசிட் டிமார்ட். ஓகே, தேங்க்யூ.